وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيه. அருமையான மூமின்களே, இன்று ஓதப்பட்ட ஒரு வசனத்தில் ரப்புல் ஆலமீன் மறுமையை காட்சிப்படுத்துவார். உண்மை என்று நம்பியிருக்கிற விசுவாசிகளுக்கு அந்த பயம் ஏற்படும். இந்த மறுமை நாள் வருகிற பொழுது எல்லாம் அழிந்து போய் அல்லாஹ்விடத்திலே மனிதர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். அவரவர்கள் செய்த அமல்கள், நற்செயல்கள் ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டு அவர்களுடைய வலது கரங்களில் கொடுக்கப்படும். ரிசல்ட்டு யாருக்கு வலது கரத்தில் கொடுக்கப்பட்டதோ அவர் உச்சபட்சமான சந்தோஷத்தில் அந்த மஹ்ஷர் பெருவழியில் சொல்வார், யகூலு ஹாஉம் இக்ரஊ கிதாபியா. எல்லாம் வாங்க வாங்க வாங்க, என் ரிசல்ட்டை பாருங்க, என்னை பற்றிய செய்திகளை பாருங்கள். இது ஒரு மூமினுடைய நிலையாக இருக்கும். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை சேர்ப்பானார். சிலர்களுக்கு ரப்புல் ஆலமீன் இடது கையிலே கொடுப்பான். இடது கையில முதுகுக்கு பின்னாடி முறுக்கி கொண்டு அவர்களுக்கு வழங்கப்படும். அதிலே அவர்கள் தோற்று போனவர்கள் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். வயக்கூலு யா லைத்தனி லம் ஊத கிதாபியா. இப்படி ஒரு ரிசல்ட் வராமல் இருந்திருந்தாலே நல்லா இருக்குமே. இந்த மறுமையினுடைய கோர நிலைகளை ரப்புல் ஆலமீன் காட்சிப்படுத்துகிறார். ரமதானுடைய இறுதி காலகட்டங்கள், அல்லாஹ்விடத்தில் நிறைய தௌபா செய்து மறுமையில் வெற்றி பெறுவதற்கான அந்த ஈடுபாடுகளை, சிந்தனைகளை வளர்த்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமைக்குரிய சஹாபாக்கள் என்பவர்கள் உலகத்தில் உங்களுக்கு வானத்தில் மின்னுகிற நட்சத்திரங்களை போன்றவர்கள், யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். அதிலே அருமைக்குரிய பெருமானாரின் பேரன்புக்கு உரித்தானவர்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. மதீனாவினுடைய ஹஸ்ரஜ் கோத்திரம். இந்த ஹஸ்ரஜ் கோத்திரம் அப்படிங்கிறது யமனிலிருந்து நாடு உயர்ந்து வந்து மதீனாவில் குடியேறியவர்கள். இவங்களுடைய இன்னொரு சாராரு அவுஸ். இந்த இருவரும் தான் அன்சாரிகளாய் மாறி போனார்கள். அதுல அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய வரலாறு உண்மையிலேயே நமக்கு மிக பெரும் பாடம். பெருமானார் மக்காவில் நபியாக தோன்றி 13 ஆண்டு கால போராட்டங்கள் பிறகு மதீனாவிற்கு வந்து விட்டார்கள். எதிர்த்து பெருமானாருடைய செய்தி எல்லாமே இவருக்கு நன்றாக தெரியும். ஒரு மிகச்சிறந்த வியாபாரியாக இருந்தவர். ஒரு நாள் தூக்கத்திலிருந்து திடுக்கென்று விழித்தெழுந்து தன் வீட்டுக்குள்ள வச்சிருந்த தனக்கு பிரியமான அந்த சாமியை போய் பார்த்து அதுக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்றார். சொல்லிட்டு விலை உயர்ந்த நறுமண பொருட்களை பூசுறார். எல்லாம் தடவி விட்டுட்டு யமனிலிருந்து வியாபாரிகள் கொண்டு வந்து கொடுத்த மிக உயர்ந்த பட்டாடை அதை எடுத்து சாமிக்கு எல்லாம் போத்தி விட்டுட்டு நேராக கடைக்கு வர்றார். அதுதான் அவர்களுடைய வழிபாடு. கடைக்கு வந்து கடையை திறந்து வியாபாரத்தை அவர் ஆரம்பிக்கிற நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய படை, அதாவது சஹாபாக்கள் புழுதி பறக்க மதீனாவிற்குள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி பார்க்கிறாரு. அப்படிங்கிறார். அதாவது இஸ்லாத்தின் மீது ஈடுபாடு இல்லை, அதனால் அதை புறக்கணித்து விட்டு விடுகிறார். இருந்தாலும் அவருடைய மனதிற்குள் ஒரு சின்ன எண்ணம், இது என்ன அப்படின்னா,
பத்ரு போர் முடிந்து கொண்டு திரும்பி கொண்டு இருக்கிறார்கள். பத்ரு முடிந்து திரும்பி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அதில் இவருக்கு ஒன்றே ஒன்று, அதை பற்றி பெரிய கவலை இல்லை இவருக்கு. பழைய காலத்திலேயே அரபு சமூகத்தில் இந்த சகோதர பாசம் என்பது ஒன்று இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கலாம். ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க, எல்லா விஷயத்திலையும் அவங்க சேர்த்துக்குவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த உடனே அன்சாரிகள் முஹாஜிர்கள் அப்படித்தான் சகோதரர்களாக மாற்றி விட்டுட்டாங்க. அதனால நிறைய வாழ்வாதார பிரச்சனைகள் தீர்ந்தது. முந்தைய காலத்திலேயே ரொம்ப நெருக்கமான நண்பராக இருந்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, அந்த சஹாபாக்கள் கூட்டத்தில் ஒருத்தரை கூப்பிட்டு கேட்குறாரு, அப்துல்லா என்ன ஆனார், அப்துல்லா என்ன ஆனார். இன்னும் அந்த இளைஞன் வர்ற வேகத்திலேயே சொன்னார், உங்கள் நண்பர் அப்துல்லாவுக்கு ரொம்ப சிரமங்கள்லாம் நடந்தது, நிறைய சிரமங்களை ஏற்றுக்கொண்டாலும் தப்பிச்சிட்டார், பத்ரு முடிந்து வந்து கொண்டு இருக்கிறார். ஒரு சின்ன சமாதம், நம்ம நண்பருக்கு ஒன்றும் ஆகலை. அந்த கூட்டத்தை அவர் பார்க்கிற பொழுது அந்த வெற்றி முழக்கத்தோடு மதீனாவிற்குள் முஸ்லிம்கள் நுழையிறாங்க. நடுவில் இந்த பத்ரில் கைதிகளாக இருந்தாங்கல்ல மக்கத்து காபிர்கள், அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சரி நமக்கு என்ன அப்படின்ட்டு இவர் வாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டார். இப்படித்தான் இந்த அபூ தர்தா உவைமர் இப்னு மாலிகுல் ஹஸ்ரஜி இவருடைய வாழ்க்கை வரலாறு தொடங்குகிறது. இஸ்லாம் கண்ணுக்கு முன்னால் இருந்தும் கூட அவருடைய கல்பு திருப்பல. ஆனால் இந்த போர்க்களத்திலிருந்து திரும்பி அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவருக்கு ரொம்ப கவலை. இந்த நண்பர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த நண்பர் சொல்றாரு, எவ்வளவு சொன்னாலும் அவர் புறக்கணிச்சார். ஓப்பா நீ அநியாயமா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாயிர போது வேண்டாம், புறக்கணித்து கொண்டே இருந்தார். ஆனா நட்பு பெரிய பாதிப்பு இல்லை. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவரை தவிர்ப்பதில் கொஞ்சம் கவனமா இருந்தார். வந்ததான் இதுதான் சொல்வார், அல்லாஹ் ஏத்துக்க, ரசூலை ஏத்துக்க, வா பெருமானார்கிட்ட போகலாம், இந்த சிலைகளை வணங்காதே. இதற்கு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா யோசிக்கிறாங்க, நல்ல நண்பர், இவருடைய ஒவ்வொரு நாளும் ஷிர்க்ல கழிஞ்சிக்கிட்டே இருக்கு. இவரோடு இருக்கிற அந்த ஹஸரஜி கூட்டத்தில் எல்லாருமே முஸ்லீம் ஆயிட்டாங்க. என்ன இது, அன்னைக்கு நான் சொன்னேன்ல, நீங்கள் நினைத்தவரை ஹிதாயத்தில் கொண்டு வர முடியாது, அல்லாஹ் நாடும். இருந்தாலும் வேறொரு வழியை யோசிக்கிறார். சரி, ஆளு கடையை திறந்து கடையில் உட்கார்த்தோம். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போனால் அவருடைய மனைவி உம்மு தர்தா வீட்டு வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. கதவு திறந்திருக்கு. இவர் சலாம் சொல்றார், அஸ்ஸலாமு அலைக்க யா அமத்தில்லாஹ். அந்த அம்மா, வாங்க வாங்க அப்துல்லா, அபூ தர்தாவின் சகோதரரே வாங்க அப்படின்னு நம்ம தெரியும். ரெண்டு பேரும் நண்பர்கள் தெரியும். வீட்டுக்குள்ள வந்தோன்னா உட்கார வச்சுட்டு தன்னுடைய வேலைகளை பார்க்க போயிடுச்சு. வீட்டு வேலைகளையும் குழந்தைகளை பராமரிக்கிறதுக்காக போயிட்டாங்க. வினாடி பொழுதுல இந்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்ன செஞ்சாருன்னா, நேராக எந்திரிச்சு அவரோட ரூமுக்குள்ளே போயிட்டார். அபூ தர்தா அவருடைய ரூமுக்குள்ளே போய் பார்த்தா அந்த சாமி சிலை, ரொம்ப உயர்தரமான சிலை, அதில் நல்ல நறுமணங்கள் பூசியிருக்காரு, பொன்னாடை போத்தி இருக்காரு. அதை போய் எடுத்து கீழே போட்டு உடச்சி ரணகலம் பண்ணிட்டு அதே வேகத்தில் வெளியில் ஓடிட்டு, இந்த அம்மா என்னமோ சத்தம் கேட்குதுன்னு உள்ளே வந்து பார்த்தவன மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. ஏன்னா சாமியே சரிஞ்சிருச்சு, மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. பயம். கணவர் வந்து கேட்டால் என்ன சொல்வது, அது சும்மா உடைக்கல, சும்மா சுக்கா உடைச்சு விட்டு போயிட்டாரு. கொஞ்ச நேரம் தான். இதற்கு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு கடையில இருந்து வீட்டுக்கு வர்றாரு. நம்ம வாசப்படியிலே உட்கார்ந்துருக்கு. ரொம்ப சோகமாக அழுது கொண்டு இருக்கிறது. வந்தவர் மனைவியை பார்த்த உடனே டென்ஷன் ஆயிட்டார். என்ன ஏமா என்ன ஆச்சு அப்படின்னு. நான் என்னத்தை சொல்லுவேன், உங்க நண்பர் வந்தார் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, இன்னைக்கு நம்ம சாமிக்கே பிரச்சனை ஆயிடுச்சு, கடவுளுக்கே பிரச்சனை ஆயிடுச்சு, போய் கொஞ்சம் ரூம்ல பாருங்க அப்படின்னா வேக வேகமா ரூமுக்குள்ள போய் பார்க்கறாரு.
பயங்கரமா உடைக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்த உடனே ஆத்திரம், இவனை விடக்கூடாது, நண்பன்னு சொல்லி பழகி கடைசியில நம்ம வழிபாட்டிலேயே கை வச்சுட்டானே அப்படிங்கிற மாதிரி உச்சகட்ட கோபம், ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் நிதானமாகிறாரு. அல்லாஹ் இந்த கல்வில போடுறான். என்னன்னா ஒரு நிமிஷம் தான், அது எப்படி இதாயத்து கிடைக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் தான் அமைதியா இருக்கிறவனை யோசிக்கிறார், தன்னையே காப்பாற்றிக்க முடியலையே, நம்மளை எப்படி காப்பாற்ற முடிஞ்சு? சாமி சொல்லுங்க, தன்னையே காப்பாற்றிக்க முடியல, அது எவ்வளவு எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டி உடையெல்லாம் போட்டு எவ்வளவு கௌரவப்படுத்தி வணங்கிட்டு இருக்கிறான். தன்னையே காப்பாற்றிக் கொள்வதற்கு சக்தி இல்லாத ஒன்று, அது எப்படி நம்மை காப்பாற்றும்? அவ்வளவுதான். அப்படியே வலிச்சு தூக்கி எரிச்சுவாரு. நேரா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர் நினைச்சது கரெக்ட் தான். உபதேசம் செஞ்சுட்டே இருந்தோம், இப்படி ஒரு தந்திர வழியில மாற்றங்கள் ஏற்படுமான்னு நினைச்சாரு. அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டா. நேரா போய் சொன்னாரு, பா தப்பு பண்ணிட்டாருப்பா, எனக்கு இன்னைக்கு தான் இந்த மரமண்டைக்கு உரைச்சது, வா பெருமானாரிடம் போலாம். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹுக்கு ரொம்ப சந்தோஷம். நண்பரை கூட்டிட்டு பெருமானாரிடம் போனார். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அந்த உயர்ந்த குணம் இருக்கு, வரவேற்பாங்க. வந்தவங்க அவ்வளவு கண்ணியப்படுத்தி வரவேற்பார்கள். இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஹஸ்ரஜ் குடும்பத்திலேயே கடைசியா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர் ஹஜ்ரத் அபூ தர்தா. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எப்ப நாடுறானா அப்பதானே வர முடியும். இஸ்லாத்திற்கு வந்து விட்டார். ஒரு சிறந்த முஸ்லீமாக மூமினாக கலிமா சொல்லி ஏற்றுக்கொண்ட பிறகு இப்பதான் இவர் யோசிக்கிறார், ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், முன்னாடியே இஸ்லாத்தை ஏற்றிருக்கணும். நம்ம கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் குர்ஆன் எல்லாம் ஓதுறாங்க, இபாதத்தை செய்யறாங்க, இஸ்லாமை பற்றி அறிவு ஞானம் பெற்று விட்டார்கள், நமக்கு ஒண்ணுமே தெரியலையே. அதனால அவர் முடிவு செஞ்சார், விடக்கூடாது, முந்தி போன அத்தனை நிலையும் பிடிக்கணும். எதுல? இல்முல, இபாதத்துல, அறிவு ஞானத்துல, எல்லா விஷயத்திலையும் மற்றவர்களை போய் பிடிக்கணும். உறுதி செஞ்சார். பெருமானாரோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு குர்ஆனை கற்க ஆரம்பித்தார், மார்க்கத்தினுடைய சட்டங்களை கற்க ஆரம்பித்தார். இப்படியே கற்றுக்கொண்டிருக்கிற பொழுது பாருங்க, மிகப்பெரிய வியாபாரி வியாபாரத்தை குறைக்கிறார். வியாபாரத்தை அதிகமா இபாதத்திலேயும் இல்மை கற்றுக்கொள்வதிலேயும் தான் மனநிலை மாறும். வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய பாடம். ஒருத்தர் கேட்டாரு, இவ்வளவு நல்லா சம்பாதிக்கிற ஆளு, பெரிய ஆளு, நீங்க கடை விட்டுட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? பெருமானாருக்கு முன்பு நான் வியாபாரம் செய்து சம்பாதித்துக் கொண்டிருந்தேன். இப்ப பெருமானாரை பார்த்து ஈமான் கொண்ட பிறகு எனக்கு வியாபாரமும் கிடைக்குது, இபாதத்தும் கிடைக்குது, ரெண்டும் கிடைக்குது. ஆனால் இந்த இபாதத்திற்கு அந்த வியாபாரம் தடையாக இருப்பதினால் அதை நான் கொஞ்சம் விடுறேன்னு சொன்னா, அவருடைய கான்செப்ட் நீங்க பார்க்கணும். வியாபாரத்தின் மீது இருக்கிற மோகம், ஆசை, அதை வைத்து என்னென்னமோ சாதித்து விடலாம் என்ற இந்த எண்ணங்களை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். சொல்றாரு, பள்ளிவாசலுக்கு முன்னாடி எனக்கு கடை கிடைச்சு, என் கடையில நல்ல வியாபாரம் நடந்து டெய்லி 300 தீனார் நான் சம்பாதிச்சு ஒரு வக்கத்து இமாம் ஜமாத்து விடாம கிடைச்சாலும் எனக்கு அந்த காசை விட பெருமானாருடைய அருகாமையும் இல்மு ஞானம் தான் பெருசு அப்படின்ட்டு பாருங்க. வியாபாரம் செய்வதில் பலவிதமான எண்ணம் இருக்கு. நிறைய சம்பாதிக்கணும், பிரான்ச் அடுத்தடுத்து போடணும், அப்புறம் மகனுக்கு வச்சு கொடுக்கணும், மச்சானுக்கு வச்சு கொடுக்கணும், இப்போ அடுத்தடுத்த பிளான். அந்த மாதிரி ஒரு வியாபாரி எப்படி மாறிட்டாருன்னு சொன்னா, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக தன் தேவைக்கான வியாபாரம் போவாரு, கடை திறப்பாரு, இன்னைக்கு என்ன தேவையோ அது முடிஞ்சோன்னு வந்துருவார். மார்க்கம் அந்த அளவு அவரை ஈர்த்தது. ஒரு காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய வியாபாரி, என்ன எல்லாம் விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது ரொம்ப கூலா சொல்றாரு, கவனிங்க, வியாபாரத்தை நான் ஹராம் என்று சொல்லவில்லை, வியாபாரத்தை ஹராம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால்
சில மனிதர்களை பற்றி அல்லாஹ் பாராட்டுறான், ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்தும் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். சில மனிதர்கள் இப்படி இருப்பாங்க, வியாபாரிகளா இருப்பாங்க, ஆனால் அல்லாஹ்வை விட்டும் அவருடைய திக்ரை விட்டும் அந்த வியாபாரம் அவர்களை தடுக்காது. நல்ல வியாபாரிகள், நல்ல தொழிலாளிகள் யாருன்னா தொழில் செய்வாங்க, வியாபாரம் செஞ்சுட்டே இருப்பாங்க, ஆனா தொழுகையை விடமாட்டார்கள், அல்லாஹ்வை மறக்க மாட்டார்கள். எல்லாத்திலையும் அவர் மூமினா இருப்பார், வியாபாரம் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அந்த கூட்டத்தில் ஆசைப்படதான் நான் விரும்புகிறேன். பெரிய வியாபாரி தீனுக்காக தன் வியாபாரத்தை குறைத்து 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 அப்படியே மாறிடுறார். ஒரு காலகட்டம் வருது, அவர் சூஃபியா மாறிடுறார். ஏன்னா இந்த துனியாவுடைய அசிங்கம்லாம் புரியுது. இஸ்லாத்திற்கு தாமதமாக வந்தாலும் மற்றவர்களுடைய முந்த வேண்டும் அப்படிங்கிற இந்த வேட்கையில மொத்த வியாபாரத்தை விட்டுட்டார். நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தவர் தன் வாழ்க்கையையும் சுருக்க ஆரம்பிக்கிறார். எந்த அளவு அப்படின்னு சொன்னா, ஒரு கடுமையான குளிர்காலம். இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் வந்தது, அவங்களுக்கு விருந்தளிக்கிற பொறுப்பு இவர்கிட்ட. யாருக்கு? அபூதர்தா. அவங்களுக்கு அந்த மொரட்டு ரொட்டிகளை செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அவங்க பார்த்துட்டு என்ன சால்லாம காணா, யார் போய் கேட்கலாம், நான் போய் கேட்டுட்டு வர்றேன். ஒருத்தர் வந்தார், வந்து பார்த்தா அபூதர்தா வீட்டில் படுத்திருக்கிறாரு, மனைவி பக்கத்தில் உட்கார்ந்துருக்கு, 2 பேர்த்துக்கும் சேர்ந்து ஒரே ஒரு மெல்லிய போர்வை தான் வச்சிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள பார்த்தா ஒன்றையும் காணாம். ஏன்னா இவர் பயங்கரமான விஐபி. இவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கொண்டார், அவ்வளவு எளிமை. என்னங்க தொட்டிக்கு சால்னாவை காணார். சொன்னாரு, என்கிட்ட எது இருக்குமோ அதைத்தானே கொடுக்க முடியும், என்கிட்ட எது இருக்குதோ அதான் கொடுக்க முடியும். சரி, எங்க வீட்டில் ஒரு ஜாமானை காணா? ஆமா, துனியாவில் காப்பாற்றும் என்று நான் வைத்திருந்த எல்லா சாமானத்தையும் மறுமையில் காப்பாற்றும் என்று கொடுத்து விட்டேன். இப்ப எங்க ஜாமானங்கள்லாம் எங்க போயிருச்சு? மறுமைக்கு போயிருச்சு. நீங்க என்ன பாக்குறீங்களோ இதுதான் என் வாழ்க்கை முறை. உங்களுக்கு சால்னா தர்ற அளவுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா நான் கொடுத்து அனுப்புறேன், போங்க. புரிஞ்சுதான்னு கேட்கிறாரு. இவர்கிட்ட போய் ஏண்டா கேட்டோங்கிற மாதிரி உங்களுக்கு ஆகி போச்சு. அதாவது ஒரு பெரிய கோடீஸ்வரர், ஒரு பெரிய வியாபாரி, சொகுசாக வாழ்ந்தவர். இந்த தீனுடைய மாற்றம் எந்த அளவு அவரை சிறந்த மாமனிதர், பற்றற்றவராக உருவாக்கிருச்சு. முடிவு பண்ணிட்டாங்க, இந்த துன்யா ஆகாது. சரி, பெருமானாருடைய காலத்தில் நெருக்கமாக இருந்து, சித்தீக் நாயகருடைய காலத்தில் நெருக்கமாக இருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு மேல் இபாதத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். யாரு கூட இந்த டச்சும் கிடையாது. உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல நீங்க சிரியாவுக்கு அதிகாரியா போங்கன்னா, சிரியாவுக்கு அதிகாரியா போங்க. அப்ப அபூதர்தா சொன்னாங்க, அந்த வேலை நமக்கு செட் ஆகாது, அதிகாரியா போற வேலையில ஆகாது. ஆனால் உமர் நாயகம் வற்புறுத்திட்டே இருந்தாங்க, நீங்க போகணும். ஏன்னா பெரிய சஹாபாக்கள் அவங்கெல்லாம் சொன்னார், ரொம்ப வற்புறுத்துறீங்க, உங்களுடைய பேச்சு என்னால் மறுக்க முடியாது, வேணா ஒன்று செய்யலாம், அரசு சார்பா நான் சிரியாவுடைய மக்களுக்கு ஓதி கொடுக்க, குர்ஆனை ஓதி கொடுக்க, பெருமானாருடைய சுன்னத்துகளை கற்றுத்தர, இமாமாக நின்று தொழுக வைக்கிற பொறுப்பு கொடுக்க. அரசு அதிகாரியா போறதுங்கிறது நமக்கு செட் ஆகாது. சரின்னு அனுப்பிச்சிட்டாங்க. திமிஷ்குக்கு போன அதற்கு அபூதர்தா அந்த மக்களுடைய வாழ்க்கை பார்த்து பிரமிச்சு போயிட்டாங்க. அல்லாஹ், இப்படி சொகுசா வாழ்றாங்களே, அன்னைக்கே இவ்வளவு சொகுசா வாழ்றாங்களே, அல்லாஹ்வை மறந்து வாழ்றாங்களே, ஒன்றும் என்ன பண்றதுன்னு தெரியல. நேரா பள்ளிவாசலுக்கு போனாரு. மக்களை எல்லாம் பள்ளிக்கு வரும்படி அழைத்து சும்மா கொஞ்ச நேரம் தான் பேசுறார். என்ன இப்படி வாழ்றீங்க, நீங்க எங்க இங்கேயே இருப்பீர்களா? உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிடாத உணவுகளை ஏன் சேமித்து வைக்கிறீங்க? நமக்கும் அப்படித்தான். சாப்பிடாத பணத்தை, உணவுகளை ஏன் அதிகமா வாங்கி சேமித்து வைக்கிறீர்கள்?
குடியிருக்காத வீடுகளை ஏன் கட்டுறீங்க? இந்த நமக்கெல்லாம் பாடம். 15 சென்ட் வாங்கி கீழே 3 பெட்ரூம், மேலே பெட்ரூம், இவங்க மொத்தம் பேர் எத்தனை பேருன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரே ஒரு குழந்தை. யாருக்குங்கன்னு கேட்டா சொந்தக்காரங்களாம் வருவாங்க. சொந்தக்காரங்க கூட யாரும் கூட உங்களுக்கு நட்பு இருக்கு? எவ்வளவு கூட உறவு கிடையாது. காசு கேட்பாங்க சொந்தக்காரன். எதுக்கு? சாப்பிடாத உணவுகள் ஏன் சேமித்து வைக்கிறீர்கள்? குடியிருக்காத வீடுகளை ஏன் கட்டுகிறீர்கள்? காசு சேர்த்து வச்சு நீங்க மௌத்தாக மாட்டீங்களா அப்படின்ட்டு ஆதி சமுதாயத்தை சொல்றாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள், செல்வந்தர்கள் அவங்க என்னன்னாங்க, உங்களுக்கு வரலாறு தெரியும்ல அப்படின்னு அந்த மக்களிடம் கொஞ்ச நேரம் தான் பேசினாங்க. பள்ளிவாசல் முழுக்க அபூ தர்தாவின் நெஞ்சத்திலிருந்து வெளிவருகிற உண்மையான தக்வாவுடைய பேச்சு அந்த மக்களை அழுக வைத்தது. மக்கள் அழுதது பள்ளிவாசலுக்கு வெளியே கேட்டது. அப்புறம் ஆரம்பிச்சிட்டார், இந்த மக்களை தீனுக்கு எப்படி? எல்லா முஸ்லீம்கள் தான், எல்லாமே முஸ்லிம்கள், ஈமான் கொண்டவர்கள். ஆனா துன்யாவுடைய முஹப்பத்து ஒருத்தனை பள்ளிவாசலுக்குள்ள கொண்டு வந்து விடாது. நீங்க நிறைய பேர் பாருங்க, என்னமோ 100 வருஷம் வாழ்ற மாதிரி அடிச்சு புடுங்கி ஏமாற்றி இந்த ஸ்டேட்டஸ்ங்கிறான். அப்படின்னா என்ன சொல்லுங்க? ஸ்டேட்டஸ்னா என்ன? உங்களை மதிக்கிற மாதிரி நான் நடிக்கிறேன், என்ன மதிக்கிற மாதிரி நீங்க நடிக்கிறீங்க, 2 நடிகரும் சேர்ந்து நாசமாக்குவோம். ரைட், என்கிட்ட ஒரு 20,000 ரூபாய் இருக்குங்க, 20,000 ரூபாய்க்கு வண்டி கிடைக்குமா இல்லையா? சொல்லுங்க. தேவையை நிறைவேற்ற வண்டி கிடைக்கும். நான் என்ன செய்றேன்னா 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் எடுக்கிறேன். ஏன்னா அது எடுத்து அதில் தட போனால்தான் என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகும் சமூகத்தில்? என்ன ஸ்டேட்டஸுங்க அது? அப்படி யார் மதிக்கிறாங்க? யாராவது சொல்லியிருக்காங்களோ, அம்மா இது வச்சிங்கன்னா சில நிறைய பைத்தியங்கள்லாம் இருக்குது. பிராண்டட், அவர் சட்டையும் பிராண்டு தான் போடுவார், அவர் வச்சிருக்கிற பேனாவும் பிராண்டு தான். இப்போ அவருக்கு நம்ம சொல்கிறோம், நம்மள்கிட்ட வர்ற இஸ்ராயலும் பிராண்டு தான், ஒரிஜினல். வந்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். நீ பெரிய பணக்காரன், நீ பிராண்டுன்னு சொல்லி டைம் கொடுப்பாரா? சில பேர் அயன் பண்ணலைன்னா சட்டையை போட்டு கல்யாணத்துக்கு போக மாட்டான். நம்ம இமேஜ் என்ன ஆகிறது? அப்புறம் மவுத்தானா யார் அயன் பண்ணுவா? சொல்லுங்க. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் நான் சொல்றேன், 1 லட்சம் ரூபாய்க்கு கஃபன் வாங்கி போத்துன்னு வசியத்து செஞ்சா செஞ்சிருவோமா? அந்த 5.5 மீட்டர் தான், அதே துணி தான், கட்ட 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 கட்டன்னு கிழிச்சு அப்படி குறவடிக்கல சொருகி தூக்கிட்டு போய் அடக்கி போடுவான். இந்த பாடத்தை தான் அதற்கு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அந்த மக்களை வழி நடத்தினாங்க. அன்னைக்கு முடிவு பண்ணாங்க, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இல்மு ஞானத்தை வச்சு இந்த மக்களை எப்படியாவது தீனுக்குள் கொண்டு வரணும். தினம் தினம் ஒரு இடத்துக்கு போய் பயான் பண்ணார். அபூ தர்தாவுடைய ஈர்ப்பு மிக்க பயான்கள் அந்த மக்களை மாற்றத்தின்பால் கொண்டு வந்தது. ஒரு நாள் திமிஷ்கில் பார்க்குறாங்க, ஒரு இளைஞரை பிடிச்சி இழுத்துட்டு அடிச்சுக்கிட்டே வர்றாங்க எல்லாம். அவனை ரோட்லேயே அடி. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு, என்ன என்ன பிரச்சனை? பெரும்பாவம் செஞ்சுட்டான். உடனே அபூ தர்தா சொன்னாங்க, அடிச்சா சரியா போயிருமா? ஆனா அவமானப்படுத்தினா சரியா போகும். என்ன செய்ய சொல்றீங்க? அவனை விட்டுருங்க. தௌபா செய்து விட்டால் அவனும் என் சகோதரன். பாவங்கிறது ஒரு அறியாமையிலையும் ஒரு வேகத்திலையும் வரக்கூடியது. அப்படி பாவம் செஞ்சவங்களை பிடிச்சி அடிக்கிறதா இருந்தால் எத்தனை பேர்த்த அடிக்கணும்? சொல்லுங்க, எத்தனை பேர்த்த அடிக்கணும்? நம்ம பாஷையில சொல்லுவாங்க, மாட்டினவன் திருட. மாட்டாத எத்தனை பேர் இருக்கிறான்? முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் செருப்பு திருடி காட்டணும், அத்தனை திருடனும் சேர்ந்து அடிப்பாடுங்க. அப்போ அவன் சொல்றான், இன்னைக்கு நான் மாட்டிட்டேன், என்ன அடிக்கிறீங்க? மாட்டாத எத்தனை பேர் இருக்கா? அதில் தப்புத்திருந்தா சொன்னாங்க, விடுங்க. உடனே அவனை கட்டி பிடிச்சு சொன்னாங்க, அல்லாஹ்வை பயந்து கொள். இது மாதிரியான தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களை நீ செய்வதனால் பிறரையும் பாவத்தின்பால் தூண்டுகிறாய். அவன் அங்கே தௌபா செய்தான். நல்ல அணுகுமுறையில மக்களை திருத்த முடியுமா இல்லையா? அங்கே தௌபா செய்தான். அந்த கூட்டமே அதற்கு அபூ தர்தாட்ட மன்னிப்பு கேட்டுச்சு, எங்களுக்கு நடந்துக்கிற முறை கூட தெரியல, நீங்க அவனை அடிச்சீங்கன்னா அவன் என்ன ஆகுவான்? திருந்தவே மாட்டான். அபூ தர்தா அவனுடைய அணுகுமுறை. அன்னைக்கே பாருங்க, ரோட்ல போறாங்க, பெரிய சஹாபி,
இந்த இளைஞர்கள் எல்லாம் எல்லா காலத்துலையும் டைம் பாஸ் எங்கன்னு சொன்னா தெருவில் தான். இப்படி ரோட்டில் உட்காந்து வர்றவங்க போறவங்க எல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு பேசிட்டே இருக்கும் பொழுது அந்த இளைஞர்கள்ட்ட போய் நிற்கிறாங்க. தான் ஒரு பெரிய ஆளு, அரசு சார்ந்த அதிகாரி. உண்மையிலே அதெல்லாம் காட்டல. சொன்னாங்க, இளைஞர்களே பாதையில உட்கார்ந்தீங்கன்னா பாதைக்கான உரிமையை கொடுத்துருங்க. பாதைக்கான உரிமை என்ன? போற வர்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது. நீங்க இப்படியே இந்த கரும்பு கடைக்குள்ள இன்னைக்கு நைட் வேணா போயிட்டு வாங்கல, வருவீங்களான்னு பார்ப்போம். என்ன சைத்தானுடைய செயல். எல்லாம் கடை கண்ணி எல்லாம் போட்டுட்டு வண்டியை கொண்டு நம்ம பசங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி இந்த வண்டியை குறுக்க போட்டு உட்கார்றதெல்லாம் அப்படி ஒரு ஆணம். பஸ் போகக்கூடாது, யாரும் உள்ள போகக்கூடாது சொன்னாங்க. பாதையின் உரிமையை கொடுத்துருங்க. ரெண்டாவது, உங்கள் பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் இது குறித்து கேள்வி கேட்பான். இளைஞர்கள்லாம் ஒரு மாதிரி தானே இருப்பாங்க. உடனே அவங்கெல்லாம் இறங்கி தௌபா செஞ்சுட்டு, உங்களுக்கு அதிகமான நேரங்கள் இருந்துச்சுன்னா நீங்க பள்ளியில கழியுங்க. அப்புறம் ஒரு இளைஞர் வந்து கேட்டார், இவ்வளோ பெரிய சஹாபியா இருக்கிறீங்க, எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள். சொன்னாங்க, நீ சந்தோஷமா இருக்கிற பொழுது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய், திக்ர் செய், அல்லாஹ்ட்ட துவா செய். அப்பதான் நீ துக்கமா இருக்கும் பொழுது அல்லாஹ் கொடுப்பான். இது ஒரு பெரிய பாடம். நம்ம மனமுருகி துவா செய்யற நேரம் எது? கஷ்டம் வரும்போதுதான். என்னாச்சு? சம்சாரத்தை பிரசவத்துக்கு அனுப்பி இருக்க, பயம் வருங்கல்ல. ஒரு உயிர், 2 உயிர் பிழைச்சு வரணும். நீ அந்த நேரத்தில் கேட்காத, சந்தோஷமாக இருக்கிற பொழுது அல்லாஹ்ட்ட கேளு. துக்கமா இருக்கும் போது அவன் உனக்கு கொடுப்பான். அதுக்கு அடுத்து சொன்னாங்க, அதிகமா உங்களுடைய நேரங்களை பள்ளிவாசல்ல கழித்துக் கொள்ளுங்கள். காரணம், பள்ளிவாசல் என்பது பைத்து குல்லி தக்கியன், ஒவ்வொரு தக்குவாவுடைய மனிதர்களுக்குமான இல்லம் என்று சொன்னாங்க. சரியா? இப்படி ஒரு ஜாஹிர், ஒரு பற்றற்றவராக மார்க்கத்தை மக்களுக்கு போய் சொல்லி வாழ்க்கை முறையில கொண்டு வருகிற சேவையை டமாஸ்கஸ், திமிஷ்கில செய்து கொண்டிருக்கிற பொழுது, கவனிங்க, முக்கியமான செய்தி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தன் மகன் யஸீதுக்கு இவருடைய மகளை பெண் கேட்டு அனுப்புறாங்க. இவர் யாரு? ஒரு காலத்தில் கோடீஸ்வரர், பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். அவரோட கணிப்பாருங்க, அந்த மாதிரி வீட்டு பொண்ணு தான் நமக்கு சொல்லுங்க மருமகளா வரணும். திமிஷ்கில் எல்லாம் பேசிக்கிறாங்க, அப்படி பெரிய இடத்துக்கு அந்த புள்ள போகுது. அபுத்தர்தான தர்தா அப்படிங்கிற பெண் பிள்ளையின் தந்தை. அவர் பயங்கரமான ஆள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 5 மாகாணத்தினுடைய அதிபதி. பொண்ணு கேட்ட உடனே திமிஷ்கிலேயே ஒரு மாப்பிளை பார்த்தார், உடனே கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டார். எவ்வளவு பெரிய வாய்ப்பு! உங்க மகன் எங்க போகுது? அரசவைக்கு போகுது. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? சொன்னாங்க, என் மகன் தர்தாவை நான் எப்படி வளர்த்திருக்கேன்னு சொன்னா, ரொட்டிக்கு வழி இல்லை, சோத்துக்கு வழி இல்லை, இவளை காப்பாற்றுவதுதான் என்னுடைய கடமை. என்ன நீங்க என்ன சொல்றீங்க புரியலையே? ஆமா, முஆவியா நல்ல சஹாபி, பெரிய சஹாபி. அவர் வீட்டுக்கு என் புள்ள மருமகளா போச்சுன்னு சொன்னா, அந்த புள்ளைக்கு வேலை செய்யறதுக்குன்னே பணியாட்கள் இருப்பாங்க. ஒரு இளவரசியாக தான் போவா. பல கண்கள் என் மகளை பார்க்கும். அந்த சொகுசான வாழ்க்கையில அவளுடைய தீன் காணாமல் போயிருங்கிற பயம் எனக்கு. அதனால ஒரு சாதா முஸ்லிம் இளைஞன் கிடைத்தால் அவனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்து என் மகளுடைய தீனை காப்பாற்றினேன் நான். இதை சமூகம் நல்லா யோசிக்கணும். பிள்ளையை கட்டி கொடுக்கும் போது திடீர்னு நாம யோசிப்போம், பெரிய இடமா பார்த்து கொடுக்கணும், புள்ள நாசமா போகுதுன்னு அர்த்தம். என் வீட்டில் புர்காவோட இருக்கும், என் வீட்டில் தொடுகும், என் வீட்டில் அந்நியர்கள் முன்னாடி நிற்காது. ஆனா இந்த பெரிய இடம்ட்டு போயிருச்சுன்னா அங்க எல்லாமே என்ன ஆயிடும்? சகஜமாயிடும். சாதாரண டிரைவர் கூட வெளியில போவாங்க, அதெல்லாம் எல்லா பாவத்திற்குமான தூண்டுகோல். அப்ப என் மகளை
நானே அவளுடைய மார்க்கத்தை கெடுக்கிறேன். அதைத்தான் உணர்த்தினாங்க. அது தபுத்திருந்தா பாருங்க, நல்ல பெரிய பொருத்தம் வருது, தப்புன்னு அவசரப்பட்டு ஒரு சாதாரண இளைஞரை முடித்து பிள்ளைய கட்டி கொடுத்து விட்டார்கள். அல்லாஹ் என் மகளை காப்பாற்றினான்னு சொன்னாங்க. நான் தீன்ல இருக்கிறேன்ல, நிறைய பேர் ஏமாறுறதுனாலதான் உள்ள நல்லா இருக்கட்டும் சொல்லி தன் சக்தியை மீறி பெரிய இடத்துக்கு கொடுத்துட்டு மகளுடைய நவநாகரிக கலாச்சாரத்தை பார்த்து கண்கலங்கி நிற்கிற தீன்தாரிகள் நிறைய இருக்கிறாங்க. இங்க இருக்கும்போது கோஷாவோடு இருந்துச்சு, அங்க ட்ரெஸ்ஸே வேற மாதிரி இருக்குது, அதோட ஹேர் ஸ்டைல்ல வேற மாதிரி இருக்குது. அந்த கல்ச்சரலுக்கு போயிருச்சு, தீன் போயிருச்சுன்னு அர்த்தம். சரி, அனுப்பி கொஞ்ச நாள் ஆச்சு. மதீனாவிலிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவரை பார்க்க வர்றாரு. உமர் நாயகத்துக்கு தெரியும், பயங்கரமான சஹாபி அல்லவா. ஜனாதிபதி வந்து இறங்கின உடனே அபூ தர்தா வீடு எங்கன்னு தேடி வந்து பார்த்தா குடிசையில வாழ்றாரு. டமாஸ்கஸ்கே மார்க்கம் சொல்லி கொடுக்கிற பெரும் சாவி எதுல வாழ்றாரு? எட்டி பார்க்கிறார், உள்ளுக்குள்ள விளக்க காணா. இவரு ஆளுடைய அந்த குரல், அந்த சப்தங்களை வச்சு கண்டுபிடிச்சிடுறாரு. உமர் வாங்க வாங்க, எழுந்து வந்து இருட்டுக்குள்ளேயே வரவேற்று உட்கார வச்ச உடனே 2 பேரும் ரொம்ப நேரம் பேசுறாங்க. ஃபஜ்ர் உதயம் ஆயிடுது. வீட்டில் என்ன இல்லை, விளக்கு இல்லை, 2 பேருடைய முகம் பார்க்கல. இடையில அப்படியே தலகாணி ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு ஜனாதிபதி தடவி பார்க்கிறாரு. குதிரைக்கு மேல போடுவாங்களா சேனா, அதுதான் கிடைக்கும். சரி, ஏதாவது போர்வை வச்சிருப்பாரா அப்படின்னு பார்த்தா ஒரு ரொம்ப ஒரு மொரட்டு ஒரு தோல் பாத்திரம் தான் அங்க இருக்கு, ஒண்ணுமே இல்லை. சரி, வந்தவருக்கு ஜனாதிபதிக்கு சாப்பாடு சாயா அவரு சாப்பிட்டாதானே, அவரு தான் அந்த கொள்கை, எங்கிட்ட இருந்தா தானே நான் தருவேன், நானே சாப்பிட்றதில்ல. ஜனாதிபதி 2 பேரும் என்ன பேசுறாங்க, அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுறாங்க. காலையில விடிந்தவுடன் பார்க்கிறாரு, விடிய விடிய இந்த வறுமை வீட்டுக்குள்ளதான் உட்கார்ந்து இருந்தோம். கட்டி பிடிச்சு அழுது சொன்னார், அபூ தர்தா நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், என்ன இவ்வளவு மோசமா இருக்கிறீங்க, நான் உடனே ஏற்பாடு பண்றேன், உங்களுக்கு என்ன வேணும்? இப்பதான் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு உமர் நாயகத்தை கேட்கிறார், நான் ஒரு ஹதீஸ் சொல்றேன், உங்களுக்கு தெரியுமா, சொல்லுங்க. பெருமானார் சொன்னாங்க, குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் காபிரி சபீல், துனியாவில் ஒரு வழிபோக்க மாதிரி வாழ்ந்துட்டு போயிரு. நீ இருந்த அடையாளமே இருக்கக்கூடாது. சாப்பிடணும், தூங்கணும், எந்திரிக்கணும், படுக்கிறதுக்கு ஒரு பாய், பொத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை, கிடைச்சதை சாப்பிடணும், இபாதத்தை செய்யணும். அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி சொன்னாங்களா இல்லையா? ஆமா சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி வாழ்ந்தாங்களா இல்லையா? ஆமா. என்ன நீங்க கெடுத்து பார்க்குறீங்களா? அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் நம்ம கற்பனை செய்ய முடியுதுங்களா? நம்ம தேவைக்கு மீறி அந்த வாழ்க்கைகளை சில நேரத்துல ஃபிரௌனியத்து தெரியுது. நம்ம வீட்டுக்குள்ள போனா என்னங்க பண்ண முடியும்? வீடு ஃபுல்லா என்ன பண்றாங்க, இன்டீரியர் டெக்கரேஷன், ஏசி இருக்கு, அப்புறம் இந்த ஏசி ஓப்பன் ஏசி இருக்கு, அப்புறம் ரிமோட்ல அப்படி கட்டலே நகருது, டாய்லெட்டை ஃபுல்லா கண்ணாடி ஓட்டி வச்சிருக்கிறாரு. உலகத்துல எவ்வளவு அசிங்கமான பாருங்க, கக்காக்கு போறத அவனே கண்ணாடியில் பார்த்துக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. சொல்றோம், மெத்தையில படுத்தா எடுத்து உள்ள போயிடுவோம், கபரில் படுத்தாலும் உள்ளதான் போவோம். ரொம்ப அதாவது என்ன பண்றதுன்னு தெரியல. அதைத்தான் சொல்றாங்க, மறுமையை மறக்க வைக்கிற வாழ்க்கையை துறக்கணுங்கிறாங்க. உமர் நாயகம் ஆடி போயிட்டாங்களே, என்னப்பா இது, என்ன இந்த ஹதீஸ்க்கு விளக்கம் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா? ஆமாப்பா. வாழ்ந்தாங்களா? ஆமாப்பா. அப்புறம் என்ன எனக்கு உதவி செய்ய, கிளம்பு. ஜனாதிபதியவே விரட்டிட்டார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சாங்க, இந்த மாதிரி பெருமக்களை பார்க்கறதே இபாதத். நம்மளால அப்படி முடியுங்களா சொல்லுங்க? உங்க வீட்டுல மனைவி இல்லைங்க, அம்மா பழைய சோறு வைக்கட்டுமே, தூக்கி எறிகிற பசங்க இருக்கிறாங்க இல்லையா? ஒரு சால்னா பத்துறது இல்லை. இப்ப இந்த மனநிலைகள் என்னன்னா, என்ன பெருவாழ்வுன்னா நிறைய திங்கிறதும், டெய்லி கோழிக்கறி சாப்பிடுறது, இப்படி ஏசியில படிக்கிறதுதான் பெருவாழ்வா? அல்லாஹ்வோடு ஐக்கியமாக இபாதத்தில் இந்த மனம் ஈடுபடுறது அவ்வளவு பெரிய தக்வாவுடைய சஹாபியா இருந்தாங்க. காலங்கள் ஓடியது, தான் நினைச்ச லட்சியத்துல துனியால ஒண்ணுமே இல்லாம சக்கராத்துடைய நேரத்துக்கு வந்தாங்க.
நண்பர்கள் எல்லாம் சூழ்ந்து நின்று கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? என்ன சொல்றது? துனியாவே வேணான்னு வாழ்ந்தவர் என்ன சொல்ல போறாரு? என் பாவங்கள் குறித்து நான் பயப்படுகிறேன். இவர் என்னங்க பாவம் செஞ்சிருப்பாரு? என்ன துனியாதான் பாவம், துனியாவே விட்டுட்டாரு, என்ன உங்களுக்கு பிரச்சனை? என் பாவங்கள் மன்னிக்கப்படும். சரி, நீங்க என்ன எதிர்பார்க்கீங்க? ஆஃபு ரப்பி, ரப்ப என்ன மன்னிச்சுதான் அப்படிங்கிறதா எனக்கு சுப செய்தி. அப்படியே சக்கராத்தினுடைய நேரம் நெருங்குகிற பொழுது தன்னுடைய சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு சொன்னாரு, நீங்க எல்லாம் தல்கீன் ஓதுங்க. தல்கீன் ஓதுங்கன்னா சக்கராத்தில் இருக்கிறவருக்கு பக்கத்துல நின்று நாம லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் நாம சொல்லிட்டே இருக்கணும். அந்த சப்தத்தில் அவர் கலிமாவை மொழிந்து உயிர் விடுவார். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? களிமா சொல்லு களிமா சொல்லு களிமா சொல்லு. அவரே சக்கராத்துடைய வேதனையில இருப்பாரு. அத்தா களிமா சொல்லுங்க களிமா சொல்லுங்க போடா அப்படின்னு செத்து போயிடுவார். அப்படி செய்யக்கூடாது. நாம ஓதுவோம். நாம ஓதுவதை கேட்டு அவர் என்ன செய்வாரு? சொல்வார். அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குறாங்க. நீங்க எல்லாம் தல்கீன் சொல்லுங்க. தல்கீன் சொல்ல சொல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு அவர்களுடைய உயிர் பிரிகிறது. அவங்களுடைய காலத்துக்கு பிறகு வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத்தான பிறகு சஹாபாக்கள்ல அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜாஇ அப்படின்னு ஒரு சஹாபி, இவர் கனவு பார்க்கிறார். இவர் என்ன கனவு பார்க்கிறாருன்னா, மறுமையில் சொர்க்கத்தில் ஒரு பெரிய மாளிகை, நல்லா வைர வைடூரியம்லாம் பதிக்கப்பட்ட அற்புதமான ஒரு மாளிகை. இந்த மாளிகைக்கு வெளியில ஆட்டுக்கூட்டங்கள். அந்த இயற்கை காட்சியை பார்த்தாலே ரம்யமா இருக்கு. இவர் கனவுல என்ன செய்யறாருன்னா, பா என்ன அழகா இருக்கு, இது யாருக்கு அப்படின்னா கனவுல சொல்லப்படுது, இது ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், பெருமானாருடைய சஹாபாக்கள்ல மிக பெரும் கொடை வள்ளல். அவர் சொல்றாரு, ஒண்ணுமே இல்லாம மதீனாவுக்கு வந்த நான் கல்ல புரட்டினாலும் அது தங்கமா மாறிடும். அவ்வளோ வரக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஆனா அவர் என்ன செஞ்சாருன்னா, அல்லாஹ் கொடுத்ததை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிச்சிட்டு இருந்தார். கரெக்டு தான், அவரை மாதிரி கொடையாளிக்கு இது கிடைக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள மாளிகையில இருந்து அது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இதெல்லாம் கனவுல நடக்குது. வந்துடுறாங்க. வந்துட்டு, என்னப்பா இது யாருக்குங்க? இதான் எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிற மாதிரி, அந்த அளவுக்கு நான் தீனுக்காக செலவழித்திருக்கிறேன், நம்ம சம்பாரிச்சதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாங்க, நீ இதை பார்த்து இப்படி பிரம்மாண்டமா சொல்றிய, கொஞ்சம் மேலே ஏறி வந்து அங்க ஒரு மாளிகையும் அங்க ஒரு தோட்டம் இருக்கு, வந்து பார்க்கறையா? ஏறி போனேன். பார்த்தா இதைவிட பிரம்மாண்டமான மாளிகையும் தோட்டங்களும், அந்த காட்சி கண்கொள்ளா காட்சி. பெருமானார் தான் சொல்லுவாங்க, சொர்க்கம் என்பது எந்த கண்களும் கண்டிராத, எந்த செவிகளும் கேட்டிராத, மனித கற்பனையில் உதயமாகாத பேரின்பம் சொர்க்கம். நான் போய் பார்த்த உடனே இந்த அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜாஇ அப்படியே பிரமிச்சு போயிருக்கிறார். உங்களுக்கு தான் பெரிய ஏரியா நினைச்சேன், இதை விட பயங்கரமா இருக்கு. அப்ப சொன்னாங்க, இது யாருக்கு? இது யாருக்கு? யாருக்கு தெரியுமா? அருமை நாயகத்தினுடைய அருமை தோழர். எல்லாம் இருந்தும் அவைகளை தன் கரங்களால் புறக்கணித்து விட்டு, நெஞ்சத்தால் புறக்கணித்து விட்டு தியாகியாக பற்றற்றவராக வாழ்ந்தாரே, அதற்கு அபூ தர்தா, அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறாங்க. வாழ்றது துனியால ரொம்ப கஷ்டம், அதுல உள்ளதை கொண்டு போதுமாக்கி ஒரு சின்ன நியத்துனாச்சு இவருடைய வரலாறுல இருந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு உருவாக்குவோமா? ஒரு சின்ன நியத்து, கடன் இல்லாம வாழும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? ஏன்னா மொத்தமும் பிரச்சனையே தான். எங்க திடீர்னு மூத்தா போயிட்டா நம்ம கடன் பட்டியல் ஜாஸ்தியா இருக்குமா இல்லையா? ஒரு நாளைக்கு நைட்டுக்கு தூங்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் நீங்க சொல்லணும். ஏன்? எந்த கடனும் இல்லை. உலகத்துல ராஜா யாருன்னா அவன் தாங்க. இந்த கடனை வச்சிருக்கிற ராஜாவா இருந்தாலும் அவன் பயந்துகிட்டே தான் நடப்பான். இவனுக்கு 1000 ரூபா தரணுமே, இவனுக்கு ஐயோ இவருக்கு 10,000 ரூபா தரணுமே. துனியா நம்மளை நல்லா ஏமாத்திடும். நிறைய ஓடி ஓடி சம்பாதிப்போம், அப்புறம் ஓடி ஓடி செலவழிப்போம். நம்மளை வச்சு நம்ம பிள்ளைகள் பகைவர்களாக மாறிடுவாங்க. உங்க அத்தா எப்படி இருந்தாருன்னா,
அதெல்லாம் சோத்துக்கே கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு வரலாறு முடியணும். இது அத்தா மௌத்தா போயிட்டாரு, அத்தாவோட சொத்தை பிரிக்கிறதுல நிரந்தர பகைவர்களாக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாறுற காட்சியெல்லாம் பார்க்குறோமா இல்லையா? யாருக்கு இந்த காசு நிறைவை தரும், அருமையா வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டாரு. இங்க எதுவும் வேணாம், கையில வந்ததெல்லாம் மறுமைக்கு. இங்க இருப்போம், கொடுத்துருக்கு ஒரு உடை, சாப்பிட்ட கொஞ்சம் சாப்பாடு, படுக்கிறதுக்கு ஒரு பாய், பொத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை, முடிஞ்சது. என்ன குறை? சஹாபாக்களுடைய உள்ளங்களில் ராஜ கம்பீரமாய் வாழ்ந்தார்கள். ஹஜ்ரத் அபூ தர்தா அவர்களுடைய வாழ்வு உலகத்திற்கு மிக பெரும் பாடமாக இருக்க வேண்டும். நாமும் படிப்பினை பெற வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் அவர்களை போன்று பற்றற்ற ஜாஹிதுகளாக வாழுகிற வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. صل على النبي سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. ஒரே ஒரு மசாயில்